அசோகன் அவர்கள் நான் செய்தித்துறைக்கு இயக்குநராக பணியேற்ற போது 1996ஆம் ஆண்டு அறிமுகமானவர். அப்போது அவர் தமிழரசு இதழில் பணியாற்றி கொண்டிருந்தார். தமிழரசு இதழில் வெறும் அரசு செய்திகள் மட்டும் வருவது கூடாது, அதில் இலக்கிய நிகழ்வுகளும் இலக்கிய கட்டுரைகளும் கதைகளும் இடம்பெற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அதில் நாங்கள் முதன்முறையாக சாப விமோச்சனம் என்கின்ற புதுமை பித்தன் எழுதிய கதையை 1996ஆம் ஆண்டு ஜூன் மாத இதழில் வெளியிட்டோம். அதற்கு பிறகு எங்கள் ஊர் பிரச்சனை என்று தமிழ்நாட்டில் உள்ள கிராம பகுதிகளில் இருப்பவர்கள் தங்கள் ஊரில் உள்ள பிரச்சனையை எழுதினால் தொடர்புடைய அரசு அலுவலர்களிடம் அதை அனுப்பி அவர்களுடைய பதிலை பெற்று பிரசுரிப்பது என்று முடிவு செய்தோம். இந்த முயற்சிகளை எல்லாம் நாங்கள் மேற்கொண்ட போது அதற்கு உறுதுணையாக இரவு பகலாக உழைத்தவர்தான் திரு அசோகன் அவர்கள். அப்போது அவர் இளைஞராகவும் சற்று உயிலாகவும் இருப்பார். கருப்பு கண்ணாடியெல்லாம் அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு வருகிற போது மிகவும் நேர்த்தியாக நடந்து வருவார். 1997ஆம் ஆண்டு நல்ல இலக்கியங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அரசுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு இலக்கிய மலர் என்ற ஒன்றை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த இலக்கிய மலரில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரிய இலக்கிய ஆளுமைகளுடைய கட்டுரைகளை எல்லாம் நாங்கள் திரட்டி, ஜெயமோகன் போன்ற அனைவருடைய கட்டுரைகளையும் திரட்டி வெளியிட்டோம். அப்போது அதற்கு வடிவமைப்பது, அந்த இதழை நேர்த்தியாக கொண்டு வருவது போன்றவற்றிலெல்லாம் அசோகன் அவர்கள் மிக மும்முரமாக பணியாற்றியவர். அவருடைய பணி என்னோடு மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தால் அன்றாடம் சந்தித்து என்ன அதிலே முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்த வண்ணம் இருப்பவர். அசோகன் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வாக்காளர் சக்தி என்கின்ற ஒரு இதழை தொடங்கினார். அந்த இதழில் அரசியல் தொடர்பாகவும் இலக்கியம் தொடர்பாகவும் பல்வேறு கட்டுரைகளை அவர் வெளியிட்டார். அப்போது என்னிடம் வந்து ஒரு தொடரை எழுத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் சத்சங்கம் என்கின்ற ஒரு தொடரை அதில் எழுதினேன். எப்போதுமே சிற்றிதழ்களுக்கு ஜனன மரண யோகம் இருக்கின்ற காரணத்தால் அது விரைவிலேயே நின்று போனது. அரசாங்க அலுவலராக இருக்கிற போது தன்னுடைய படைப்பாக்க திறனையெல்லாம் உள்ளேயே சுருட்டி வைத்து கொண்டிருக்க வேண்டிய சூழல் இருந்ததனால் அதற்கு பிறகு அவர் கவிதைகள் எழுத தொடங்கினார். அசோகன் அப்போது சக்திவான் அசோகனாக ஆனார். அவர் ஆகாயத்தில் அந்தப்புறம் என்கின்ற ஒரு கவிதை நூலை எழுதினார். அதற்கு என்னை அணிந்துரை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த தொகுப்பில் சில ஐக்கூ கவிதைகள் பளிச்சென்று மின்னலிட்டதை பார்த்து அவரை உற்சாகப்படுத்தி நான் அணிந்துரையை எழுதினேன். அதற்கு பிறகு அவருக்கு அந்த நூலுக்காக நிறைய விருதுகள் எல்லாம் கிடைத்தன. இப்போது அசோகன் மற்றவர்களுக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு கவிஞராக ஆகி இசைப்பாடல்களும் எழுதத் தொடங்கினார். தினமும் ஏதேனும் கவிதையை எழுதி எனக்கு அவர் அனுப்புவதும் உண்டு. இப்போது அவருடைய இரண்டாவது தொகுப்பாக வெட்கப்படும் நெற்கதிர் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு வந்திருக்கிறது. அசோகன் இப்போது சக்திமான் அசோகன் என்று தன்னுடைய படைப்பாக்க பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பெயரை நான் தொடக்கத்தில் கேட்டபோதெல்லாம் எனக்கு இந்தியாவை ஆண்ட அசோகன் தான் நினைவுக்கு வருவார். இந்தியாவில் 2 மாமன்னர்கள் தான் மகா என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுகிறார்கள். ஒருவர் மகா அசோகர், இன்னொருவர் மகா அக்பர். இவர்கள் இருவரும் தான் நம்முடைய நாட்டில் மகத்தான சாதனைகளை புரிந்தவர்கள், பரந்த நிலப்பரப்பை கொண்டிருந்தவர்கள். அசோகருடைய எல்லை பரப்பு என்பது தமிழ்நாட்டை தவிர மற்ற இந்தியா முழுவதும் பரவி இருந்தது. அவர் தன்னுடைய பாறை சாசனத்தில் சோழர்கள், கேரள புத்தர்கள்
என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். எனவே இவர்கள் எல்லாம் அவருடைய அதிகாரத்திற்குள் வரவில்லை என்பது தெரிகிறது. புறநானூற்றில் கூட மோரியர்களின் படைகளை பற்றியெல்லாம் குறிப்புகள் இருக்கின்றன. இந்த சூழலில் அசோகர் என்பவர் என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அவர் முதல் முறையாக தன்னுடைய நாட்டின் சட்ட திட்டங்களை மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாறை சாசனங்களாக பொறித்தவர். அவர்தான் உலகத்திலேயே முதல் கால்நடை மருத்துவமனையை நிறுவியவர். அவருக்கு சுஷிமா என்கிற ஒரு மூத்த சகோதரன் இருந்தான். அசோகர் ஒன்றும் அழகானவர் அல்ல, நான் சொல்லுவது அந்த அசோகரை. அவர் குள்ளமாக, முகம் வெள்ளை பூசணியை போல சற்று தொந்தியோடு இருப்பார். அவருடைய அண்ணன் சுஷிமாவோ பார்க்க கவர்ச்சியாக அழகாக இருப்பார். அழகாக இருந்த காரணத்தினாலேயே அவன் சற்று பெண் பித்தராகவும் இருந்தான். எனவே அவன் ஒரு கோழையாக இருந்தான். தட்சசீலத்திலே ஒரு கலவரம் நடந்தபோது அதை அடக்குவதற்கு அவனால் முடியவில்லை. விட்சி கியூனிங் என்கிற டச் எழுத்தாளர் அசோகரை பற்றிய ஒரு புனைவு சரித்திரத்தை மிக கனமான புத்தகமாக எழுதியிருக்கிறார். தன்னுடைய சகோதரனால் மோரிய வம்சத்தை மேற்கொண்டு செல்ல முடியாது என்கின்ற காரணத்தினால் அவனை வீழ்த்தி விட்டு அரியணையை அசோகர் கைப்பற்றுகிறார். அசோகருடைய உண்மையான பெயர் அசோக் வர்தன் மோரியர் என்பதுதான். அசோகர் என்றால் சோகமாக இல்லாதவர் என்பதுதான் பொருள். அசோகர் தன்னுடைய பாறை சாசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறவை மகத்தானவை. அவருடைய 7வது பாறை சாசனத்தில் தன்னுடைய நாட்டில் சாலைகளில் எல்லாம் ஆலமரங்களை நட வேண்டும் என்றும் சத்திரங்களை நிறுவ வேண்டும் என்றும் 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு கிணறை தோண்ட வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார். அவருடைய 2வது பாறை சாசனத்தில் தன்னுடைய நாட்டில் நிறைய மருத்துவமனைகளை நிறுவ வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 5வது பாறை சாசனத்தில் ஏழைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் உதவுவதற்கு அலுவலர்களை நியமித்திருக்கிறார். 12வது பாறை சாசனத்தில் எல்லா நம்பிக்கைகளுக்கும் தன்னுடைய நாட்டில் இடம் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பௌத்தத்தை தழுவினாலும் அனைத்து நம்பிக்கைகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அந்த காலத்திலேயே தீர்க்கமாக சிந்தித்தவர் தான் அசோகர். அவரை பற்றிய ஒரு புனைவு கதை உண்டு. அவர் பௌத்த மதத்திற்கு மாறிய பிறகு யார் வந்தாலும், அதுவும் குறிப்பாக துறவிகள் வந்தால் தலையை தாழ்த்தி வணங்குவது உண்டு. எனவே அவருடைய ஒரு அமைச்சர், நீங்கள் மன்னர் சாதாரண சன்னியாசிகளுக்கெல்லாம் தலையை தாழ்த்தி வணங்குவதா என்று கேட்டார். அசோகர் சிரித்து கொண்டே விட்டுவிட்டார். பிறகு 1 மாதம் கழித்து தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு, நீ குதிரை தலையை கொண்டு வா, நீ ஆட்டுத்தலையை கொண்டு வா, நீ மாட்டுத்தலையை கொண்டு வா என்று சொல்லிவிட்டு தலை குனிய வேண்டாம் என்று சொன்ன அமைச்சரை பார்த்து, நீ மனித தலையை கொண்டு வா என்றார். எல்லோரும் சென்றார்கள். உடனடியாக சந்தையில் இருந்த தலையை வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள். வெகு நேரம் கழித்து மனித தலையை எடுத்துக்கொண்டு அந்த அமைச்சர் வந்தார். உடனே அவர் அந்த அமைச்சர்களை பார்த்து, நல்லது செய்திருக்கிறீர்கள், இதை விற்றுவிட்டு வாருங்கள் என்றார். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் உடனே விற்றுவிட்டு வந்து விட்டார்கள். ஆனால் மனித தலையை கொண்டு போனவர் தான் தாமதமாக வந்தார். ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டபோது, இந்த தலையை யாரும் வாங்கவே தயாராக இல்லை, நான் என் பணத்தை கொடுத்து அதை விற்றுவிட்டு வந்தேன் என்று சொன்னார். அப்போது அசோகர் சிரித்து கொண்டே, யாருமே ஏற்றுக்கொள்ளாத இந்த தலையை தாழ்த்துவதா தவறு சன்னியாசிகளை பார்த்து என்று கேட்டார் என்கிற ஒரு புனைவு உண்டு. அதை போலவே முந்தைய பிறவியில் அவர் சிறுவனாக இருந்தபோது புத்தர் துறவியாக யாசகத்தை ஏந்தி கொண்டு செல்கிற போது அவருடைய அந்த பாத்திரத்தில் கப்பறையில் அவர் மண்ணை போட்டதாகவும், மண்ணை போட்ட நீ மண்ணை ஆளுவாய் என்று அவர் சொன்னதாகவும், அதனால் அவர் மன்னரானதாகவும் ஒரு புனைவு கதை உண்டு. அசோகர் 30 ஆண்டு காலம் அமைதியான ஆட்சியை செலுத்தியவர். அவர் சிறு வயதிலேயே யானையேற்றம், குதிரையேற்றம், வில்வித்தை போன்றவற்றிலெல்லாம்
மிகச்சிறந்த பயிற்சியை பெற்றவர். அதனால்தான் அவர் சிறந்த வீரராக திகழ்ந்தார் என்பதை சரித்திரத்தில் படிக்க முடிகிறது. அவருக்கு ஒரு மனைவி இருந்தார். அவருடைய பெயர் நிஷ்ய ரக்ஷிதா. இவர் புத்தர் மெய்ஞானம் பெற்ற போதி மரத்தின் மீது அளவற்ற பற்று வைத்திருந்ததால் பொறாமை கொண்டு அந்த மரத்திற்கு விஷத்தை வைத்து சாகடித்தார். அதை கேள்விப்பட்ட அசோகர் அவர் மீது கடுமையான தண்டனையை விதித்தார். அசோகர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மக்களை எல்லாம் எம் குழந்தைகள் என்று அழைத்தவர். அவருடைய காலத்தில் இந்தியா முழுவதும் இறையாண்மையோடு திகழ்ந்த அமைதியான இடமாக கருதப்பட்டது. இப்படி பல சிறப்புகள் கொண்ட அசோகன் என்றாலே சக்திமானே தவிர கூட சக்திமான் என்பதை சேர்த்து கொள்ள வேண்டியதில்லை. அப்படி சேர்ப்பது நடு சென்டர் என்று சொல்லுவதை போல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.